ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு சத்தான லன்ச் மெனு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கீரை சாதம், அதுவும் குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை சாதம். நீங்கள் கீரை குழந்தைக்கு முதல்ல கொடுக்குறதா பாலக்கீரைலேருந்து ஆரம்பிங்க. அதுவும் கண்டிப்பாக 10 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஏன்னா கீரை கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 தடவையாவது நல்லா அலசி எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2 தடவையாவது அலசி எடுத்துக்கிறேன். ஒரு 8-9 போல் பாலக்கீரை தண்டு எடுத்து அதில் இருக்கிற அந்த பெரிய இலைகளை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 4-5 தடவையாவது கழுவி எடுத்துருங்க. ஏன்னா கீரையில் மண் இருக்கும். இப்போது இதை ஒரு சின்ன துண்டாக கட் பண்ணிடலாம். நான் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கீரை எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் கீரை எப்போதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது சமைக்கும் போது நல்லா சுருங்கிரும். ஸோ இது கம்மி அளவாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குது. அடுத்து குக்கர் சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாம். அடுத்து 2 சின்ன வெங்காயத்தை துண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா அலசி எடுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த நெய்யில் அந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ சின்ன துண்டு அளவு தக்காளி பழத்தை இந்த மாதிரி துண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரையை நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதாவது கீரை சுருங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுருங்கி வர அளவுக்கு இந்த கீரையை கொஞ்சம் நம்ம இந்த நெய்லேயே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கீரை நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போது இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அரிசியை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 7 விசில் அளவு இதை வேக வச்சிடலாம். குக்கரோட ஆவி அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா ஒரு மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். குழந்தைங்க விழுங்குறதுக்கு ஏற்றபடி இதை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. 1 வயசு வரைக்கும் குழந்தைங்க உணவில் உப்பு சேர்க்கக்கூடாது. அப்படி இருந்தும் கூட இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.